மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நம் அன்னை மாதாவை பற்றி ஒவ்வொரு புனிதர்களும் சொன்ன அந்த கூற்றை வைத்து நாம் ஒவ்வொரு நவநாள் திருப்பலியும் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்று எந்த புனித மாதை பற்றி சொன்னதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம்? எந்த புனிதர்? இந்த போட்டோ கூட இருக்குது. ஜான் பால், 2ஆம் ஜான் பால். அவர் சொன்ன அந்த கூற்று அன்னை மாதாவை பற்றி அப்படியே வாசிக்கிறீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் கடவுளின் திருவுளத்திற்கு நம்மை முற்றிலும் கையளிப்பதே மரியனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இருக்கிற நோட்டீஸிலே ரொம்ப பெரிய ஒரு கூற்றாக இருக்குது. இதுதான் இருக்குது நான் பார்க்கின்றேன். ஏன்னா ஒரு 4 லைன் மேல இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் சுருக்கலாமே. எப்படி சுருக்கலாம் பார்த்தோம் என்றால், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளின் திருவுளத்திற்கு நம்மை முழுவதும் கையளிப்பது அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடவுளின் திருவுளத்திற்கு நம்மை முற்றிலும் கையளிக்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுருக்கி பார்க்கலாம் என்று சுருக்கி பார்க்கும் பொழுது, கடவுளின் திருவுளம் என்று பார்க்க முடிகின்றது. ஏன் அந்த 2 வார்த்தை இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம் பார்க்கும் பொழுது, அந்த திருவுளம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையிலிருந்து என்னோட மறைவுரையை நான் துவங்க ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, திருவுளம் அப்படின்ன உடனே நமக்கு ஒரு புரியாத, டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு இன்னொரு வார்த்தை இருக்கின்றது, இறை விருப்பம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை இருக்கின்றது திருவுளத்திற்கு. அப்ப இந்த இறை விருப்பம், அதுலயும் அந்த இறை விட்டுட்டு அந்த விருப்பத்தை முதலில் அது என்ன நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்வோம். விருப்பம், நான் விரும்புவது, அதாவது என்னுடைய முழு ஆர்வத்தையும் என்னுடைய முழு ஆற்றலையும் எதில் நான் செயல்படுகின்றனோ அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு, நல்லா விளையாடுவேன் அப்படின்னா என்னுடைய முழு ஆர்வமும் அதில் இருக்கும், என்னுடைய முழு ஆற்றலும் அதில் இருக்கும். ஒருவேளை பெண்மணிகள் நல்லா சமைப்பேன் அப்படின்னா என்னுடைய முழு ஆற்றலையும், வேகமாக எழுச்சி எவ்வளோ டயர்டானாலும் சரி, என்னுடைய முழு ஆற்றலையும் அந்த விருப்பத்தோடு செய்வதுதான் அந்த விருப்பம் என்ற வார்த்தையின் பொருளாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப இறை விருப்பம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன தோணுகின்றது? அப்பொழுது இறைவனின் விருப்பத்திற்கு நம்ம கையளிக்கணும். உதாரணத்திற்கு பூசைக்கு வரோம், அதே ஆற்றலும் அதே அந்த ஆர்வமும் நம்மிடம் இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி நாம் அப்படி சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு ஆன்மீக காரியத்திலும் நாம் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு ஆன்மீக விஷயத்திலும் நாம் அதே ஆர்வமும் அதே ஆற்றலும் நாம் அங்கு கையாளுகின்றோமா? பூசை பார்த்தாலும் சரி, இல்ல ஜெபமாலை செய்வதும் சரி, இல்ல குடும்ப ஜெபம் எடுத்தாலும் சரி, இல்ல இப்ப மரியே வாழ்க சொல்லும் பொழுது ஒரு பாதி பேர் சொல்லிட்டு பாதி பேர் ஆர்வம் இல்லாமல் இருக்குமே, அப்படி இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறை விருப்பம் என்பது கடவுளின் விருப்பமாகத்தான் அங்கு இருப்பதை தவிர நம்முடைய விருப்பம் அல்ல. பல நேரத்துல நாம என்ன நினைத்துக் கொள்கின்றோம்? நான் கடவுள்கிட்ட கேட்கறது கடவுள் தரணும், ஏதாவது புரோக்கர் மாதிரி நம்ம கேட்கறது கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு நபராக நம்ம வைத்துக் கொள்கின்றோம். என்னுடைய விருப்பத்திற்கு கடவுள் செயல்பட்டார், அவர் கடவுள். நான் விரும்புவதை ஒருவேளை கடவுள் கொடுக்கவில்லை என்றால் கடவுளை என்ன ரொம்ப சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பல நேரத்துல கடவுள் நம்முடைய விருப்பத்தின்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை விருப்பம், அதாவது கடவுளின் அந்த திருவுளம் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலியும் நாம் மனதார ஏற்றுக்கொள்கின்றோமா? அதுதான் திருவுளம், அதுதான் இறை விருப்பம். பல நேரத்துல நாம எதிர்பார்க்கிறது, நாம நினைச்சது நடந்தா மட்டும்தான் அது கடவுளின் விருப்பம், கடவுளின் திருவுளம் என்று நினைத்துக் கொள்கின்றோம். அதுவல்ல. நினைத்து பாருங்கள். உதாரணத்திற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவரு ரொம்ப முதிதானவர் இருந்த போதிலும் கடவுளே அவருக்கு ஒரு மகனை கொடுக்கின்றார், ஈசாக் என்ற ஒரு மகனை கொடுக்கின்றார். அது கடவுளின் விருப்பம். அவருக்கும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு ஒரு முதிர்ந்த வயதில் அவருக்கு ஒரு மகன் பிறப்பார் என்று. இருந்த போதிலும் அவருக்கு ஒரு மகன் பிறக்கின்றார். உடனே பாருங்க, உன் மகனை பலி கூடு என்று சொல்கின்றார். நாம என்ன சொல்லுவோம்? என்ன கடவுளை சபிக்கிறீங்களா, என்ன எங்களை சோதிக்கின்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் கடவுளிலிருந்து விட்டு விலகி சென்று விடுவோம். ஆனால் அந்த ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, சரி ஓகே, கடவுள் கொடுத்தாரு, அது கடவுள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அந்த ஈசாக்கை பலி கொடுக்க செல்கின்றார். ஆனா முடிஞ்சிச்சா? இல்ல. வானதூதர் அவரை தடுத்து விட்டார். இப்பொழுது நாம் எப்பொழுதெல்லாம் கடவுள் சொல்கின்றனோ அதை முழுமையாக நாம் கையாளுகின்றோமா?
அதே போல யோபின் வாழ்வை நாம் பார்க்கின்றோம். யோபை பார்க்கும் பொழுது இந்த தொடக்க அவர் அந்த புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கின்றார். நல்ல பிள்ளைகள், நல்ல நண்பர்கள், சொத்துக்கள், நல்ல ஒரு உடல் நலத்தோடு நல்ல சுகமாக இருக்கின்றார். திடீர் என்று கடவுள் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவர் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு நடக்கின்றது. மகன்கள் இருந்து வருகின்றார்கள், மனைவி விட்டு பிரிந்து சென்றுட்டாங்க. அவரிடம் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் அவர் விட்டு கைவிட்டு சென்று விட்டது. அவர் தன்னிடம் இருந்த அந்த உடல் நலமும் அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய மனைவி கூட கடவுளை சபித்து விட்டு இறந்துவிடு என்று சொல்கின்றார். ஆனால் யோபு இவை அனைத்தும் கடவுளின் திருவுளம் என்று அதை ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, இன்னும் எளிமையா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் மட்டும் அது கடவுளின் திருவுளம் அல்ல, மாறாக ஒவ்வொரு சோதனைகளும், ஒவ்வொரு சவால்களும், ஒவ்வொரு எதிர்ப்புகளையும் அது கடவுளின் திருவுளமாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதுதான் இன்றைய நாளில் கருத்தாக இருக்கின்றது. நாம் சிந்தித்து பார்க்கின்றோம், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவது எப்படி? அதற்கு தான் ஒரு மிகப்பெரிய உதாரணமே நம் அன்னை மரியாதை பார்க்கின்றோம். எப்பொழுது அந்த வானதூதரும் இதோ உமது அடிமை உமது சொற்படி ஆகட்டும் என்று சொன்ன அந்த நொடி பொழுதிலிருந்து அந்த கல்வாரி வழியிலும் அன்னை மரியா எந்த அளவுக்கு இறை விருப்பத்தின்படி, அந்த இறைவனின் திருவுளத்தப்படி அவர் வாழ்ந்திருக்கின்றார். நினைச்சு பாருங்க, ஒரு இறைமகன் பிறக்க இருக்கின்றாரு. அப்படியே பெத்லகேம் போகும் பொழுது எவ்வளோ மாடியில பிறந்ததா நினைச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மாட்டு தொழுவத்துல நாற்றம் அடிக்கின்ற அந்த இடத்தில் பிறக்கும் பொழுது சரி, இதுவும் இறைவனின் விருப்பம் என்று அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாள். பிறந்த குழந்தையோட எகிப்து தப்பி ஓடும்போது கூட சரி, இதுவும் இறைவனின் விருப்பம் என்று நினைத்து கொண்டார். குழந்தை காணிக்க கொடுக்கும் பொழுது இறைவாக்கினர் சிமியோன் சொல்கின்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டும் சரி, இதுவும் இறைவனின் விருப்பம், இதுவும் இறைவனின் திருவுளம் என்று அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாள். இயேசு காணாமல் போனது போது கூட அன்னை மரியாள் பதறெடுத்து கொண்டு போய் பார்க்கும் பொழுதும் இதுவும் இறைவனின் திருவுளம் என்று அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாள். இப்படி கல்வாரி மலையில் இயேசு குத்துயிரும் கொலையுருமாக இருக்கும் பொழுது கூட தன் ஒரே மகன் இறந்த பொழுதிலும் இதுவும் இறைவனின் திருவுளம் என்று அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் அன்னை மரியாள் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவராக இருக்கின்றார். இன்பத்தில் மட்டுமல்ல, எப்பொழுது அந்த கபிரியேல் தூதர் உமக்கு ஒரு மகன் பிறப்பா என்ற மகிழ்ச்சியான அந்த மங்கள வார்த்தை சொன்னது மட்டும் அது இறைவனின் திருவுளம் அல்ல, மாறாக அந்த மகன் கல்வாரி மலையில் இறக்கும் பொழுதும், அந்த கண்கொள்ளாத காட்சியை பார்க்கும் பொழுதும் கூட அதுவும் இறைவனின் திருவுளம் என்று அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாள். அதுதான் நம் அன்னை மரியா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதர் 2ஆம் ஜான் பால் அவர்கள் மிக சும்மா ஒரு வார்த்தைக்காக அவர் எழுதி கொடுக்கவில்லை இந்த கூற்றை, மாறாக அவருடைய வாழ்க்கையின் சுருக்கமே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த கூற்றாக இருக்கின்றது. எல்லா சூழ்நிலையிலும் நம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவது அன்னை மரியாளிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த புனிதர் அவர் குருமானவராக படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மான்ஃபோர்ட் என்று அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் மரியனின் பக்தி என்ற புத்தகத்தை படிக்கின்றார். அவர் அன்னை மாதா மீது ரொம்ப பக்தி அதிகமாகுது. அப்பொழுது அவர் திருத்தந்தையாக திருப்பளிப்பு செய்யப்பட்ட உடனே அவர் விருது வாக்காக இதுதான் எடுக்கின்றார், முழுவதும் உமக்காக, டோட்டல் யுவர்ஸ். எப்படி அன்னை மரியாள் தன்னை முழுவதும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, நானும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உமக்காக ஒப்பு கொடுக்கின்றேன். என்னுடைய பணிகள், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய இன்பம், ஏன் என்னுடைய வாழ்வே உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி புனித 2ஆம் ஜான் பால் அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் அலசி பார்த்தோம் என்றால் அவர் பார்க்கின்றோம், 9 வயதில் அவருடைய அன்னியை அவர் இழக்கின்றார். அதுவும் ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுது அவருடைய தந்தையை இழக்கின்றார். அவர் வளரும் பொழுது போர்கள் நடந்து கொள்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. அதுவும் ஒரு குண்டு அடிப்பட்டு திருத்த இருக்கும் பொழுது, குண்டடிப்பட்டு இருக்கும் பொழுது கூட அன்னைதான் என்னை காப்பாற்ற என்று சொல்லி அந்த துன்பத்திலும் மகிழ்ச்சி கண்டார். ஏன் இறக்கும் தருவாயிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுதும் எல்லா சூழலிலும் இது இறைவனின் திட்டம் என்று புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் அந்த அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து துன்பங்களையும் இறைவனின் திருவுளம் என்று ஏற்றுக்கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்போம். பல நேரத்துல நாம நம்முடைய விருப்பம் நடைபெற வேணும் என்று தான் நாம் கடவுளும் எதிர்பார்க்கின்றோம். நான் நினைச்சதை நடக்கணும் அப்படிதான் பல நேரத்துல நாம் கடவுளிடம் பிடிவாதம் பிடிக்கின்றோம். அதுவல்ல, மாறாக நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும், ஒவ்வொரு கஷ்டங்களையும், ஒவ்வொரு மகிழ்ச்சிகளையும் அனைத்தையும்
கடவுள் நமக்கு கொடுக்கின்றார், இவை அனைத்துமே இறைவனின் திருவுளம் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்வும் ஒரு புனிதமிக்க வாழ்வாக மாறும். அன்பார்ந்தவர்களே, 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 3 24 இவ்வாறாக வாசிக்கின்றோம். நீங்கள் தூயவர் ஆகுவதே கடவுளின் திருவுளம் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் எப்படி புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள், எப்படி புனித அன்னை மரியா அவர்கள் தூய்மையான வாழ முயற்சி எடுத்தார், தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, நாமும் அவர்களைப் போல அந்த தூய்மையான வாழ்க்கையை வாழ முயற்சி எடுப்பதே கடவுளின் திருவுளமாக இருக்கின்றது. ஏன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 42வது இறைவாக்கியம் வாசிக்க கேட்கின்றோம். அவர் இந்த துன்பக் கிண்ணத்தை அகற்றி விரும்பும் பொழுது, இது என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக தந்தையின் உம்முடைய விருப்பமாக ஆனால் ஆகட்டும் என்று அவர் தன்னுடைய விருப்பம் அல்ல, இறைவனின் விருப்பத்திற்கு, தந்தையின் விருப்பத்திற்கு விட்டு விடுகின்றார். பாருங்க, ஒரு இறைமகனே அவருடைய விருப்பத்தின்படி எதுவுமே செயல்படவில்லை. அவர் எப்பொழுது பூமிக்கு வந்தாரோ, அவர் இறந்து உயிர்த்தெழுந்த வரைக்கும் அந்த கடவுளின் திருவுளத்தை, அதாவது இறை விருப்பத்தை தான் நிறைவேற்றினார் தவிர தன்னுடைய சொந்த விருப்பத்தை, தன்னுடைய சொந்த திருவுளத்தை அவர் நிறைவேற்ற கிடையாது. மாறாக அந்த தந்தையாம் கடவுளின் திருவுளத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அந்த இறைவனின் திருவுளத்தை, அதாவது இறைவனின் இறை விருப்பத்தை நாம் நிறைவேற்ற முயற்சி எடுக்கின்றோமா? ஏனென்று பார்த்தோம் என்றால், பல நேரத்துல நாம் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்த உடனே கடவுளின் விட்டு நாம் விலகி செல்கின்றோம். திடீரென்று நமது குடும்பத்தில் நம்மோடு இருந்திருப்பார்கள், திடீர்னு ஒரு இறப்பு ஏற்பட்டு விட்டால், என்னது இது இறைவனின் விருப்பமா, இது கடவுளின் திருவுளமா என்று சொல்லி கடவுளிலிருந்து நாம் விலகி செல்கின்றோம். அதே போல நம் குடும்பத்தில் யாராவது நல்லா இருப்பாங்க, உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் இது கடவுளின் திருவுளம் என்று சொல்லி கடவுளை ஏற்றுக்கொள்ள நாம் மறுத்து விடுகின்றோம். நான் எதிர்பார்த்த ஒரு காரியம், நான் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம், ஒருவேளை வேலை வாய்ப்பா இருக்கலாம், ஒரு குடும்பம் நான் எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் இல்லாவிட்டால் உடனே இது கடவுளின் திருவுளம் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். பல நேரத்துல நாம் கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கின்றோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்பங்களையும் அனைத்து விதமான சோதனைகளையும் நாம் கடவுளின் திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்வும் அந்த புனிதமிக்க வாழ்வாக, புனித அன்னை மரியாதை வாழ்வாக மாற நாம் முயற்சிப்போம். ஆகையால் நாமும் புனித அன்னை மரியாதை போல வாழ முயற்சிப்போம். கடவுளின் அந்த இறை விருப்பம், அந்த கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற, எல்லா சூழ்நிலையிலும் நிறைவேற்ற நாமும் முயற்சி எடுப்போம்.